to Jashaliya lifestyle. இன்னைக்கு நம்ம ரொம்பவே கிறிஸ்பியான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியான மெக்சிகன் பொட்டேட்டோ டேக்கோஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் மைதா யூஸ் பண்ணுறேன். 1.5 கப் அளவு மைதா சேர்த்துக்கிறேன். டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஆளா நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இது போல் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்ம மைதா சேர்த்தாச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மாவு பிசைகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ எந்த அளவு சாஃப்டாக பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வீட்டில் ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு ரொம்பவே போர் அடிக்குதுமா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்களா? அந்த டைமில் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் வித்தியாசமான சாப்பாடாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டு மழையில் நனைய வச்சுருவாங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் ஒன்று இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரை இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறது இல்லை. இதை கண்ணாடி போல் வதக்கி எடுத்துக்க போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இதை நம்ம கண்ணாடி போல் வதக்கி எடுத்துக்க போகிறோம். இதோட கலர் பாருங்கள் நல்லாவே மாறிடுச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வதக்கி எடுத்த வெங்காயத்தை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதே பேனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காய்ந்த மிளகாய் 5 சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். மிளகாயுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாயை சேர்த்துடலாம். இதை நல்லா நீங்கள் க்ரஷ் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் தேவைப்படுது. ஸோ எந்த அளவுக்கு இதை நல்லா நீங்கள் க்ரஷ் பண்ணி விட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இதை க்ரஷ் பண்ணி விட்டுருங்க. இது ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவு உருளைக்கிழங்கு 2 எடுத்துட்டு நல்லா தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கேன், அவிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா மசிச்சுட்டு இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பிளாக் பெப்பர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கிறேன். ½ லெமன் எடுத்துட்டு இதை நல்லா நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவு மல்லி எடுத்துட்டு அதையும் நான் இது கூட சேர்த்துடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுற போறோம். எல்லாம் ஒன்னோட ஒன்று கலந்து வர அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குல நான் ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நமக்கு ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சிருந்த மாவை எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு நம்ம வளர்த்து எடுத்துக்க போகிறோம். குட்டி குட்டியாக இது போல் கட் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மாவை நல்லா தூவிட்டு நம்ம இதை வளர்த்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மூடியை நான் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது போல் நான் ஒரு மூடி யூஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் இது போல் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிரும். அட எனக்கு மூடியெல்லாம் தேவையில்லப்பா, நான் கையாலேயே வளர்த்து எடுத்துருவேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கையாலேயே கூட இது போல் வளர்த்து எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக நீங்கள் வளர்க்க வேணாம். அதே போல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தின்னாக இல்லாமல் இந்த சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கங்க. இப்போ எல்லா ஷீட்டையும் இது போல் நம்ம வளர்த்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பேனை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வளர்த்து எடுத்து வச்சுருந்த அந்த ஷீட்டை நம்ம இப்போ போட்டு எடுத்துக்க போகிறோம்.
சமோசாக்கு எப்படி நம்ம பேனில் போட்டு ஹீட் பண்ணி எடுப்போமோ அதே போல தான் இதையும் நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்ச நேரம் இது இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை திருப்பிடலாம். இதோட கலர் வந்து லைட்டாக மாறுற மாதிரி இருந்தால் போதும். இந்த டைமில் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே போலவே எல்லா ஷீட்டையும் நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ டாக்கோஸ்க்கு தேவையான ஷெல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ண ஷெல்லை ஒன்று எடுத்துக்கலாம். இது மேலே வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணுறேன். பாருங்க, பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க. இது போல எல்லா இடத்துலையும் பரவி வர்ற மாதிரி சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இது மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சீஸ் ஆட் பண்ணுறேன். சீஸ் வந்துட்டு நல்லா துருவி வச்சுட்டு அதை இது மேலே நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது மேலே வந்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸ்டஃப், அதை வந்துட்டு நான் இது மேலே சேர்த்துக்க போகிறேன். இது எல்லாமே வந்துட்டு நம்ம பாதி அளவில் தான் வைக்கணும். ஏன்னா இதை நம்ம 2 பாதியாக நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் இது போல் பாதி அளவில் வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கிற மாதிரி கம்மியாகவே வைங்க. இன்னும் கொஞ்சம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டஃப் சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. இது மேலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சீஸியாக இருக்கும். ஸோ நான் இது மேலே இன்னும் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது போல பாதியா நல்லா க்ளோஸ் பண்ணிருங்க. அவ்வளோதான், நம்மளோட டாக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லா ஷெல்லையுமே நம்ம வச்சு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. பாருங்கள், எப்படி செய்கிறதுங்கிறத ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இது மேலே நீங்கள் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண ஸ்டஃப்பை வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த சீஸை வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு ரொம்பவே சீஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக இதை ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பாருங்கள். எல்லா ஷெல்லையும் இது போல் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாகவும் இருக்கும். இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டரை எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டாக்கோஸை சேர்த்துடலாம். இதை 2 பக்கமும் நல்லா நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏற்கனவே இந்த ஷீட்டை நம்ம வேக வச்சதால ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த சீஸ் மட்டும் நல்லா உருகிற அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே சீஸியாக இருக்கும். பாருங்க, இதோட கலர் நல்லாவே மாறி இருக்கு. இது நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்க. இது போல் நம்ம ரெடி பண்ண எல்லா டாக்கோஸையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான டாக்கோஸ் ரெடி. இதை நீங்கள் சாஸோட சாப்பிட்றப்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இது ரொம்பவே பிடிக்கும். இதை நீங்கள் மைதாவில் செய்ய வேணாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதே போல் நீங்கள் கோதுமையில் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்பவே அட்டகாசமான டிஷ் இது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் ஜஷாலியா லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching. Like, share and subscribe.